ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அதுவும் பாரம்பரிய முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோங்க. இது நார்மலாக நம்ம வீட்டிலையே அரிசி நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சு அரைச்ச அரிசி தான். இப்போ நீங்கள் பாக்கெட் மாவு கிடைச்சா கூட நீங்கள் இதில் பால் கொழுக்கட்டை செய்யலாங்க. இப்போ நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். இப்போ ஒரு தேங்காவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது முதல் பால், கெட்டியாக இருக்கிற பால். இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு தடவை அரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேங்க. இதுதாங்க இப்போ வந்து நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறது எப்படி பார்க்கலாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாவு எடுத்துக்கணுங்க. ஒரு கப்பு மாவு எடுத்துக்கணும் இல்லைங்களா. அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டில் தேவைப்படும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கினாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கப்பில் மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 1.25 கப்பு தண்ணி சுடு பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இது முன்னாடி ஒரு கப்பு ஊற்றியாச்சு, இது ஒரு 1/4 கப்புங்க. இது நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். கொதிக்கட்டவங்க தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுதுங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து மாவு பிசைய போகிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து நம்ம மாவு பிசையணுங்க. நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்கிற மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற அரிசி மாவுக்கு நான் 1.25 கப்பு தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, அது கரெக்டாக இருக்கும். பை சான்ஸ் சில அரிசி மாவுலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குங்க. அதுக்கு 1.5 கப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக 1.25 கப்பு கரெக்டாக இருக்குங்க. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசையணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க, நான் ஊற்றிக்கிறேன். சூடாக இருக்கிறதுனால நான் இப்போ கரண்டி போட்டு பிசைகிறேங்க. கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் கையால் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குங்க. தண்ணி நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கரண்டி எடுத்துடலாம். இப்போ கையால் பிசைஞ்சிக்கலாங்க. கரெக்டாக நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட போகிறோம். அதுக்குள்ளார இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. அது கொதிச்சுனே இருக்கிற டைமில் நம்ம கொழுக்கட்டையை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் நம்ம மாவு எடுத்தோம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3.5 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. கரெக்டாக இருக்கும். நமக்கு 4 கப்பு தண்ணி தேவைப்படுங்க. நான் 1/2 கப்பு வெல்லம் கரைக்கிறதுக்கு சேர்த்துக்குவேன். அதனால் இதில் 3.5 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையை சின்ன சின்ன உருண்டையை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையை ஊற்றி எடுத்துக்கணுங்க. இல்லை வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா அழகாக உருட்டி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நீல வாக்குலையும் செஞ்சுக்கலாங்க. இதுவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி திரட்டி வச்சுக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டுங்க. இது உருண்டையாகவும் ஒரு குச்சி மாதிரியும் அதை மாதிரியும் உருட்டி வச்சுருக்கிறேன் நான். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குச்சி மாதிரி இருக்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. போட்ட உடனே நீங்கள் எதுவும் கரண்டி விட்டு கிளறக்கூடாதுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுவே நல்லா தனித்தனியாக ஆகும். அந்த டைமில் நம்ம கரண்டி போடலாங்க. இப்போ போடவே கூடாது. அது நல்லா தண்ணியில் கொதிச்சிக்கினே இருக்கட்டுங்க. அதுக்குலாம் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுவும் பாகுபாதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சும்மா வெல்லம் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க.
நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 4 கப்பு தண்ணி தேவைப்படும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. 3.5 கப்பு நம்ம கொழுக்கட்டை வேகிறதுக்கு போட்டாச்சுங்க. இப்போ 1/2 கப்பு வெள்ளத்தில் சேர்த்தாச்சு. இந்த வெள்ளம் நல்லா கரையிட்டங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா மேலே நல்லா எழும்பி வந்திருக்குது பாருங்கள். இதை மாதிரி நல்லா எழும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு கிளறணும். அதுவே தானாக மேலே வந்துடுது பாருங்கள். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சு சேர்த்துட்டிங்கன்னா இந்த கட்டிலாம் சீக்கிரமாக கரைஞ்சிடும். நான் வெள்ளத்தை உடச்சி போட்டதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குதுங்க. நீங்கள் பொடி பண்ணி நல்லா சீவிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுதுங்க. வேறு எதுவுமே இது செய்ய தேவையில்லை. இது இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலையை கூட செய்ய தேவையில்லைங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படியே கொழுக்கட்டை அந்த வேகிற கொழுக்கட்டில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெள்ளம் இது மாதிரி கடையில் வாங்கி வரும்போது வடிகட்டி சேர்க்கறது நல்லதுங்க. அதனால் நான் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்க்கறதுனால இப்படி செய்கிறேன். வெள்ளத்தை வடிகட்டிக்கலாங்க. நீங்கள் சர்க்கரையில் கூட செய்யலாம். இருந்தாலும் வெள்ளத்தில் செய்கிறது தான் நம்ம பாரம்பரியமான ஒரு செய்முறை. அதனால் நான் வெள்ளத்தில் செய்யுங்க. மேக்ஸிமம் வெள்ளத்தில் செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை வெந்துடுது. எப்படி வெந்துடுதுன்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே நல்லா எழும்பி இருந்தது. இப்போ எல்லாமே போயிட்டு அடியில் உட்காந்துருது இல்லைங்களா. இதான் நல்லா வெந்ததுக்கு அர்த்தம். நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை வேகாதுங்க. அதனால் நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெள்ளைப்பாகு சேருங்க, வெள்ளத்தை சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொழுக்கட்டை வேகலைன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. இப்போ நல்லா வெந்துடுது. இப்போ இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஏன்னா நம்ம இப்போ கொழுக்கட்டையில் நம்ம எதுவுமே சேர்க்கலை. அந்த இனிப்பு சுவை அந்த கொழுக்கட்டைல நல்லா இறங்கணும். நல்லா கொதிக்கட்டுங்க. இது கூடயே 4 ஏலக்காவை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கொஞ்சமாக சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாவை எடுத்து வைக்க சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அந்த மாவை கரைச்சி இப்போ நம்ம கொதிக்கிற அந்த கொழுக்கட்டில் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்குங்க. அந்த திக்னஸ் இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்து விடுங்க. ஒரு கெட்டித்தன்மையாக வரும் அழகாக. நல்லா கொதிக்கட்டுங்க. இது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. முதல் பாலை சேர்த்துடாதீங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் போட்டு நல்லா கொதிக்குது. நமக்கு கெட்டியாகவும் இருக்குங்க. இன்னும் தேங்காய் பால் இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு பால் சேர்க்கலை. அப்படியே இருக்கட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எப்படியே ஆறட்டுங்க. அதுக்கப்புறமெல்லாம் அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறிடுது. ஆறுறதுலன்னா ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க. ஒரு வெதுவெதுப்பான இதாக இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம முன்னாடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்தங்க கொஞ்சம் ஆற அந்த கெட்டித்தன்மை வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரான ஒரு பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுதுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.